ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு என்ன மல்லி இது வீட்டெல்லாம் வந்து ஒரே ரத்த கலவரமாக இருக்குது, என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கவும், உடனே நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி தான் ரேணுகா வந்து படியிலேருந்து வந்து விழுந்துட்டாங்க, அதனால தான் வந்து அவங்களுடைய ரத்தக்கரை தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு எங்கே அவள் இப்போ எங்கே இருக்கா, என்னாச்சு அவளுக்கு, என்ன இப்படி வந்து சொல்கிற அசால்ட்டா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எதுவும் வந்து கூட்டு போலியா, இவ்வளோ ரத்தம் வந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் யார் வந்து கூட்டு போனது என்ன அப்படி இப்படின்னெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து கேட்கும். உடனே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து உங்கள் அக்கா தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க, உங்கள் அக்கா தான் வந்து அந்த சமயத்தில் வந்து இருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கிடைச்ச ஒரே ஆப்ஷன் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து விஜய் இருந்துட்டு சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா, ஃபோன் அடிக்கிறதுன்னு அதுக்கப்புறம் வந்து குட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் அந்த இடத்துல வந்து ஒரு ரணக்கெல்லாம் வந்து பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா, அங்கேயே இருந்துட்டு வந்து ஃபோன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் வந்து பண்ண உடனே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காரில் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து ஃபோன் வந்து வருது. அப்போ விஜய் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டார். இவங்களை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா வந்து வீட்டிலேருந்து வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து காரில் வந்து ஏற்றிட்டு வந்து போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து விஜயும் வெண்பாவும் வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே வந்து பார்த்துட்டு தான் வந்து கேட்குறாங்க, எங்கே போயிட்டார் ரேணுகா, என்ன இது ரத்தம் அப்படி இப்படின்னலாம் வந்து கேட்கும். உடனே வந்து காரில் போயிட்டு இருக்கும்போதே உங்கள் மாமன் தான் வந்து ஃபோன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரஞ்சிதா கிட்டே இருந்துட்டு ராஜேஸ்வரி உடனே வந்து, என்ன ராஜமா நீ சும்மா வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வந்து சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல வந்து அந்த காலை வந்து எடுக்காதீங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுருங்க, காலெல்லாம் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு அப்படியே வந்து வேகமாக வந்து போங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து ஆக்டிங்கை வந்து போகிறாங்க. சரி ஓகே, அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னது ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனே வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. நிஷாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி உன் அக்கா வந்து இப்படி தான் வந்து அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கிறா, என்னாச்சு என் அக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இப்படி தான் வந்து ஆச்சு, வீட்டில் வந்து அப்படி தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்க்கும்போது வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து மிதந்துட்டு இருந்தா, நான் வந்து மனிதாபிமானத்தோட வந்து உன் அக்கா வந்து தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே வந்து வந்துட்டேன், நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. என் அக்காவுக்கு வந்து அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பயந்துட்டாங்க. நம்ம யார் ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவும் இருந்துட்டு 2 பேரும் மாறி மாறி வந்து பேசிக்கும்போது நிஷா வந்து பயந்துட்டாங்க. சரி ஓகே, நிஷா வந்து பயந்ததுக்கான காரணம் வந்து என் அக்கா வந்து இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து இருந்தோம். அவள் வந்து என் அக்காவா இல்லையான்னு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது. ஆனால் இருந்தாலும் வந்து அவள் வந்து மறுபடியும் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு ஆறுதலாக வந்து இருந்தது. என் அப்பா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து என் அக்காவுக்கு வந்து அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயம் வந்து உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்துரு நீ வந்து 10 நிமிஷத்தில் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் வந்து வந்துரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அங்கே வந்து இன்னும் வந்து ஏற்றி விடுறாங்க. குத்துறதையும் வந்து கரெக்டாக வந்து குத்திடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறதையும் வந்து கரெக்டாக வந்து ஏற்றி விட்டுறாங்க. எப்படி தான் வந்து இவங்களால மட்டும் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து பயம் வந்து உண்டாயிடுச்சு. என்னடா இது வந்து இப்படி வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து உண்டாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்குமே வந்து ஒரு பயம் வந்து உண்டாயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோதானா, இவ வந்து இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஏதோ வந்து பண்ணிட்டு இருந்தோம், இவ வந்து பயங்கரமாக நடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் வந்து இவ வந்து இப்படி வந்து நடித்து நம்மளை வந்து மொத்தமாக வந்து இது பண்ணி விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து இது ஆயிடுச்சுங்க. ரொம்பவே வந்து பயம் வந்து உண்டாயிடுச்சு மல்லிக்கு. ஸோ இதனால் வந்து விஜய்கிட்ட வந்து எதுவும் வந்து உளராமல், இல்லை அவங்களா தான் வந்து படியிலேருந்து வந்து விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாளித்தா மட்டும் வந்து போதும் மல்லி, நீ வேறு எந்த ஒரு இதையும் வந்து நீ வந்து பண்ண வேண்டியது வந்து கிடையாது. அவளாக தான் வந்து விழுந்தா, நானாக வந்து தள்ளி பிடிச்சோம், தள்ளி விளையாண்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தாலியை வந்து கேட்டுட்டு இருந்தா, அது வந்து கேட்டுட்டு இருந்தா, இப்படி வந்து பண்ணா அப்படி வந்து பண்ணான்னு சொல்லிட்டெல்லாம் நீ வந்து காரணம் சாக்கு போக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத. அவளாக தான் வந்து விழுந்தான்றதை மட்டும் நீ வந்து சொல்லிட்டு வந்து நிறுத்திக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை தான் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் ஏறுன்னு வந்து ஏற போகிறாங்க. சரி ஓகே, இங்கே வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு. ஏன்னா ஃபோன் வந்து எடுக்கலை. ஃபோன் வந்து எடுத்தாவாச்சும் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வந்து இதாகலாம்.
ஆனால் ஃபோனும் வந்து எடுக்கல. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிஷாவுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நிஷாவுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு கேட்கறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு. இப்படி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏதோ வந்து வீட்ல வந்து படியிலேருந்து வந்து விழுந்துட்டுருக்கான். மொத்தமா வந்து ரத்தமா வந்து விழுந்துட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியோ, இல்ல கதிரேசனுக்கு வந்து ஃபோன் பண்ணியோ வந்து பேசும்போது, இப்படி தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து சேர்த்துருக்காங்கப்பா, வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவுமே வந்து இது என்னது கதிரேசன வந்து கூட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம விஜயோட ஃபோன வந்து ராஜேஸ்வரி வந்து எடுக்கல. அப்போ இதுலயே வந்து தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து இக்னோர் பண்றாங்க. அதுக்குள்ள வந்து ஏதாச்சும் வந்து இவள வந்து முடிச்சு கட்டிறணும் அப்படின்றதுல பிளான்ல தான் வந்து இவங்க வந்து ஃபோன் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. சரி ஓகே. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வர்ற விஜய்யோ இல்ல வந்து நிஷா வர்றதுக்குள்ள வந்து சுடரோட கதைய வந்து முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து விஜய்க்கு ஆசைப்பட்டு தான் வந்து இந்த ரஞ்சிதா வந்து இருக்கா. ஸோ அதனால வந்து ஒரு டிக்கெட் வந்து அவுட் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடாம்.